My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் நீட் அண்ட் ஜேடபிள்யூ இந்த மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும்போது என்சிஆர்டி டாபிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மாணவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக என்சிஆர்டி டாபிக்ஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸையும் லைன் பை லைன் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் ஸ்டாண்டர்ட் 12th ஃபர்ஸ்ட் சாப்டரான எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோல் சாப்டர் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஒன்று நடத்த போகிறோம். ஸோ சாம்பிள் டெஸ்ட் ஒன்று நடக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸில் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்முடைய லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மில் நீங்கள் உங்களுடைய டேட்டாலாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் நடக்கும்போது உங்களுக்குரிய அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த டெஸ்ட் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற அந்த லிங்க்கையும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அந்த எண்ட் ஆஃப் சப்மிஷன் உங்களுடைய டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளுடைய சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க்ஸும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை டெஸ்ட் சீரிஸ், எம்சிக்யூஸ் இந்த மாதிரி எதை போஸ்ட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு வந்து சேர்வதற்கு இந்த வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனுடைய லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 12th ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் வால்யூமில் வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருடைய நேம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லையும் செகண்ட் சாப்டர்லையும் இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவர்கள்கிட்ட நம்ம வைக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, உங்கள் கையில் என்சிஆர்டி புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போல்லாம் சைட் பை சைட் நீங்கள் பேரலல் ரெஃபரன்ஸ்க்காக கையில் என்சிஆர்டி புக்ஸ் கையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இட். ஸோ ஒருவேளை உங்கள் கையில் புக் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, புக்கை டவுன்லோட் பண்ணி பிரிண்டாவது போட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி கூட வச்சுக்கலாம். எல்லா மாணவர்களுமே என்சிஆர்டி புக்ஸ் ஹார்ட் காப்பி கையில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கு, நோட் பண்ணுறதுக்கு, ஸோ பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போதும் நீங்கள் கையில் ஹார்ட் காப்பி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஃபோனில் சாஃப்ட் காப்பி தான் இருக்குது சார், லேப்டாப்பில் சாஃப்ட் காப்பி வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன், கம்ப்யூட்டரில் பார்க்குறேன், இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ரிக்வெஸ்ட் இல்லை சஜஷன் என்ன அப்படின்னா ஹார்ட் காப்பியை கையில் வச்சுக்கோங்க. தட் வில் பி a very advantage in terms of understanding. அண்ட் ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி லைன் பை லைன் பார்த்தலாம். ஸோ all of us have the experience of seeing a spark or hearing a crackle when we take off our synthetic clothes or sweater, particularly in dry weather. This is almost inevitable with ladies garments like polyester saree. Have you ever tried to find any explanation for this phenomenon? அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக கபோர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லைனா பீரோக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை சாரீஸோ நீங்கள் வந்து உள்ளே யூஸ் பண்ணாமல் இருந்து ரொம்ப நாள் கழித்து நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அன்ஃபோல்ட் பண்ணும்போது, அதாவது அதை நீங்கள் பிரிக்கும்போது, அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக பிரிக்கும்போது இல்லைனா அதை அன்ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு விதமான ஸ்பார்க் இல்லைனா ஒரு கிராக்கிள் சவுண்டு வந்து வரும். ஸோ இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ நான் நிறைய தடவை இந்த கிராக்கிள் சவுண்டு கேட்டிருக்கேன். பட் ஸ்பார்க்கெல்லாம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்கள் ஸ்பார்க் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இது வரைக்கும் ஸ்பார்க் பார்த்ததில்லை. பட் கிராக்கிள் சவுண்ட் நான் கேட்டிருக்கேன். ஸோ கிராக்கிள் சவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு புது ட்ரெஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, பேக்கில் இருக்குது, அதை நீங்கள் எடுக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட உள்ள ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க, பட்டர் பேப்பரோ இல்லை ஒரு நீங்கள் அயன் பண்ணுற கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அயன் பண்ணி ஒரு சாரியோ இல்லை ட்ரெஸ்ஸோ உங்களுக்கு வந்து அயன் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதில் நியூஸ் பேப்பர் வச்சு அயன் பண்ணி கொடுப்பாங்க. புதுசாக நீங்கள் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்களும் இது பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் உள்ளே வச்சு அயன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷர்ட்டை நீங்கள் பிரிக்கும் போதும் உங்களுக்கு இந்த மாதிரியான கிராக்கிள் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்கும். ஸோ கிராக்கிள் சவுண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஸ்பார்க்கும் சம்டைம்ஸ் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்துருந்தா சொல்லுங்கள், நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபினாமினன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அனதர் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இஸ் த லைட்னிங் தட் வி see in the sky during thunderstorm. லைட்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தண்டர்ஸ்டோம் அப்படிங்கிறது வந்து இடி. ஸோ மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது. இந்த மின்னலுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது தான். So electric discharge. It is a common example of electric discharge is the
lightning that we see in the sky during thunderstorm. வானத்தில் நம்ம பார்க்குற மின்னல், இடி இடிக்கும் போது வரக்கூடிய மின்னல் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜினுடைய எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜினுடைய எக்ஸாம்பிளான லைட்னிங் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் டாபிக். இந்த லைட்னிங் பாத் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் டாபிக் இன் த சென்ஸ் இது இப்போ வரைக்குமே லைட்னிங் எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துக்கு போகுது, அது எப்படி அந்த பேத்தை வந்து செலக்ட் பண்ணுது, பேத் அப்படிங்கிறது வந்து வழி, எப்படி இந்த மின்னலுடைய வழி என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே நிறைய சயின்டிஸ்டும் ரிசர்ச்சர்ஸும் அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ வைட் ஏரியா. ஸோ அது இதனுடைய பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இதில் தான் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் நடக்குது, ரைட்? ஸோ அடுத்த லைன் பார்க்கலாம். We also experience a sensation of an electric shock either while opening the door of a car or holding the iron bar of a bus after sliding from a seat. ஸோ கார் கதவை திறக்கும் போதோ இல்லைனா ஒரு வீட்டினுடைய கதவை திறக்கும் போதோ இல்லைனா நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது அதில் உள்ள அந்த ராடை பிடிச்சிருக்கீங்க, ஹோல்டிங் த அயர்ன் பார், அதை நீங்கள் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சென்சேஷன், ஷாக் அடிக்கிற சென்சேஷன் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு படிக்கட்டில் இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஸ்வலி ஸ்டார்ஸில் வந்து ஹேண்ட் ரைல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹேண்ட் ரைல் அப்படிங்கிறது வந்து இரும்பில் இருந்துச்சு, ஸ்டீல் ஹேண்ட் ரைலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பிடிச்சிட்டே, அதாவது அதில் ஹோல்ட் பண்ணிகிட்டே நீங்கள் இறங்கும்போது சம்டைம்ஸ் அதில் கூட நீங்கள் வந்து ஸ்பார்க் இல்லைனா ஷாக் அடிக்கிற ஒரு சென்சேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ரீசன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது எந்த மேட்டர் எடுத்தீங்க, எந்த மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த மெட்டீரியலில் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும்ல. எல்லா மேட்டர்ஸுமே வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அணுக்கள். இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபினாமினன். இந்த ஆட்டம் அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்லையுமே இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே அந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து புரோட்டான் சொல்லலாம், இன்னொன்று வந்து நியூட்ரான் சொல்லலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு மெட்டீரியல் கண்டக்டரா, செமிகண்டக்டரா, இன்சுலேட்டரா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு மெட்டீரியல், எனி மெட்டீரியல், அது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை ஸ்டீலாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், வுட்டாக இருக்கலாம், கிராஃபைட்டாக இருக்கலாம். ஸோ எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மெட்டீரியல் கண்டக்டரா இல்லைன்னா இன்சுலேட்டரா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நம்ம வந்து பின்னாடி வர சாப்டர்ஸ்லையும் இந்த ப்ரோட்டான்ஸ்னா என்ன, இந்த கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பின்னாடி வர நம்ம வந்து அந்த டாபிக்ஸும் கூட இந்த சாப்டரில் இருக்குது. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்த லைன் பார்த்தலாம், ரைட்? ஸோ யூ மைட் ஹவ் ஆல்சோ ஹியர் தட் திஸ் இஸ் டியூ டு த ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் சொல்கிறாங்கல்ல. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து பொதுவாக அதில் வந்து 2 வேர்டு இருக்குது. ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. எலக்ட்ரிசிட்டினா என்ன? எலக்ட்ரிக் கரண்ட், அதை பற்றி படிக்கிற அந்த கான்செப்டை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லைனா இந்த கரண்ட்னா என்னன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்ம ஆல்ரெடி இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஆட்டமில் வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் இருக்குது. அதில் எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த மெட்டீரியல் கண்டக்டரா, இன்சுலேட்டரா, செமிகண்டக்டரான்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த கரண்ட்டோட ரிலேட் ஆகிருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, ஒரே இடத்துல அசையாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ அசையாத சார்ஜஸ், அதாவது ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய சார்ஜஸ், அந்த சார்ஜஸ்னால கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், இதெல்லாம் தான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ப்ரிசைஸ்லி the topic that we are going to discuss in the next chapters. So static means anything that does not move or change with time. So anything that does not move or change with time, அதான் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல்ஸ் அரைசிங் ஃப்ரம் ஸ்டாட்டிக் சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து, ஸோ ஒரு சார்ஜ் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, இது வந்து அசையாமல் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் சார்ஜ்னு சொல்லுவோம். இந்த சார்ஜில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வர அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். 1.2 சாப்டர் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் தான், அதில் நம்ம பார்த்தலாம். ஸோ இதை பற்றி படிக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ்னால உருவாகக்கூடிய ஃபோர்ஸஸ், ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல், இதைத்தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டடி, இதைத்தான் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தலாம். நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ். 1.2 அப்படிங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த எலக்ட்ரிக் சார்ஜில் தான் சார்ஜஸ்னுடைய டைப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சார்ஜஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லாம் முதல்ல யாரால ஆரம்பிக்கப்பட்டது, யார் வந்து இதற்கு வந்து ஆரம்ப கட்டமாக இருந்தாருன்னா, முதற்கட்ட ஆரம்பமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேல்ஸ் ஆஃப் மில்டஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன். இவர் வந்து ஒரு ஃபிலாசபர், ஆல்சோ ஹி இஸ் அ மேத்தமெட்டிஷியன்.
ஸோ தேல்ஸ் ஆஃப் மில்டஸ் அப்படிங்கிற இந்த பர்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணார். இவர் வாழ்ந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து பிசி 600. ஸோ பிசி 600 தான் இவர் வாழ்ந்தார். த நேம் எலக்ட்ரிசிட்டி இஸ் காயின்ட் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் எலக்ட்ரான் மீனிங் ஆம்பர். ஸோ எலக்ட்ரானுடைய மீனிங் என்ன? ஆம்பர் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரானுடைய மீனிங். ஆம்பர்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல், ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மெனி சச் பேர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வேர் நோன் which on rubbing could attract light objects like straw, pith balls and bits of paper. ஸோ இது என்ன அப்படின்னா, நிறைய மெட்டீரியல்ஸை ஒன்றுக்கு ஒன்று தேய்க்கும் போது, ரப் பண்ணும்போது அதில் வந்து அந்த மெட்டீரியல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரா மாதிரியான சில பேப்பர், லைட் வெயிட் பேப்பர்ஸ் எல்லாம், இந்த பித் பால்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இல்லைன்னா இவர் வந்து சொல்கிறார், யூ கேன் பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி அட் ஹோம் டு எக்ஸ்பீரியன்ஸ் சச் அன் effect. Cut out a long thin strips of white paper and lightly iron them. Take them near a TV screen or computer monitor. You will see the strips get attracted to the TV screen. In fact, they remain stuck to the screen for a while அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சு கூட பார்க்கலாம், டைம் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ நீ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு தெரியல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்கள் ஸ்கூல்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, செஞ்சு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் இதையும் நீங்களும் கூட சிலர் செஞ்சு கூட பார்த்துருந்துருக்கலாம். ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க, அயன் பண்ணுறாங்க, அதை வந்து சின்ன சின்ன பேப்பர்ஸாக கட் பண்ணிக்கிறாங்க, அதை கொண்டு போய் டிவி மானிட்டர் ஸ்க்ரீனில் கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த மானிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேப்பர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் தலை வந்து சீப்பை வச்சுட்டு நீங்கள் தலையை சீவிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ்னுடைய பீஸ் ஆஃப் பேப்பர்ஸில் நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த காம் என்ன பண்ணும் அப்படின்னா பேப்பர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, தேர் இஸ் அ சார்ஜ். அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏதோ ஒரு சார்ஜ், 2 சார்ஜஸ், ஒன் கைண்ட் ஆஃப் சார்ஜ் காம்பில் இருக்குது, இன்னொரு கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து பேப்பர்ஸில் இருக்குது. இந்த ரெண்டும் அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இதே தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிகர் 1.1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கிளாஸ் ராட் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் ராட் இருக்குது. இந்த ஒரு கிளாஸ் ராடை வந்து சில்க், அதாவது ஊல்னால வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் அப்சர்வ் தட் இஃப் 2 glass rods rubbed with wool or silk cloth and are brought close to each other, they repel each other அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 2 ராட் இருக்குது, கிளாஸ் ராட் இருக்குது. இந்த 2 கிளாஸ் ராடையும் ஒரு சில்க் கிளாத்னால ரப் பண்ணுறாங்க, நல்லா தேய்க்கிறாங்க. தேய்ச்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ராட்ஸையும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ரிப்பல் ஆகுது. ரிப்பல் அப்படின்னா விளக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா, கிளாஸ் ராடை நீங்கள் வந்து ஒரு சில்க் ராடை வச்சு, சில்க் துணி வச்சு, அதாவது ஒரு துணியை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது கிளாஸ் ராடில் ஒரு சார்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா சிமிலர் சார்ஜ் தான். இன்னொரு கிளாஸ் ராட்லேயும் அதே மாதிரியான சார்ஜஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 2 சேம் சார்ஜஸை பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 2 கிளாஸ் ராட்ஸும் இட் ரிப்பல்ஸ் ஈச் அதர். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அதை வந்து விளக்குது, எதிர்க்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதிலிருந்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபிகர் பி ஃபிகர் என்ன சொல்லுது அப்படின்னா, பிளாஸ்டிக் ராட் இருக்குது, 2 பிளாஸ்டிக் ராட் இருக்குது. 2 பிளாஸ்டிக் ராடையும் அதே மாதிரி ஒரு சில்க் துணியில் தேய்க்கிறாங்க. ஸோ முன்னாடி கிளாஸ் ராட் யூஸ் பண்ணாங்க, இப்போ பிளாஸ்டிக் ராட் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் ராட் யூஸ் பண்ணும்போது 2 பிளாஸ்டிக் ராடு ரெண்டையும் வந்து ஒரே துணியில் தேய்க்கிறாங்க. தேய்ச்சிட்டு இந்த 2 பிளாஸ்டிக் ராடையும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கேயும் என்ன நடக்குது, இட் ரிப்பல்ஸ் ஈச் அதர். ஸோ அதுவும் வந்து இட் ரிப்பல்ஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3வது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த 2 கிளாஸ் ராடையும் அதே மாதிரி பிளாஸ்டிக் ராடையும் சில்க் துணியில் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் ராடையும் இன்னொரு பிளாஸ்டிக் ராடையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 2 ஃபிகரில் என்னென்ன இருக்குது, இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, செகண்ட் ஃபிகரில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் ராட்ல நெகட்டிவ் சார்ஜஸும் கிளாஸ் ராட்ல பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கு. ஸோ இப்போ கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ்னு சொன்னேன், பிளாஸ்டிக் ராடுங்கிறது நெகட்டிவ்னு சொன்னேன். இந்த 2 சார்ஜையும் பக்கத்தில் கொண்டு போகும்போது இட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ இந்த என்டையர் லைன்ஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிமிலர் சார்ஜஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரே மாதிரியான சார்ஜஸ், பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து இட் ரிப்பல்ஸ், நெகட்டிவ்னா இட் ரிப்பல்ஸ், அதாவது ஒன்றுக்கு ஒன்று எதிர்க்கும் அப்படிங்கிறதான் ஒரு அர்த்தம். அதே மாதிரி ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்குது, அன்லைக் சார்ஜஸாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ இதுதான் இந்த என்டையர் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் இந்த பிக்சர் பார்த்துருப்பீங்கல்ல, மிஸ்டர் பீனுடைய பிக்சர் பார்த்துருப்பீங்க. இந்த மிஸ்டர் பீனுடைய பிக்சர் பார்த்துருக்கிற இந்த கான்செப்ட் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ
நெக்ஸ்ட் லைன்ல பார்த்தலாம். ஸோ இங்கே வந்து இருக்கு, therefore the charges were named as positive and negative by the American scientist பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தான் இந்த சார்ஜஸ்னுடைய டைப்ஸை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வேர் நேம்டு பை பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் கூட சொல்லலாம். சிம்பிளான கொஸ்டின் பேப்பராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கூட வரலாம். ஸோ ரொம்ப டஃப்பான கொஸ்டினில் இப்படிலாம் ஏற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப பேசிக் கான்செப்ட், இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வி நோ தட் when we add a positive member to a negative member of the same magnitude, the sum is 0 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த sum is 0 அப்படிங்கிறதுக்குரிய கான்செப்ட் என்ன அப்படின்னா நல்லிஃபிகேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைனா இப்போ இந்த ரெண்டு இது சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு கிளாஸ் ராட் இருந்துச்சு, அட் த சேம் டைம் ஒரு பிளாஸ்டிக் ராட் இருந்துச்சு. இந்த கிளாஸ் ராடை ஒரு சில்க் கிளாத்தில் நம்ம வந்து ரப் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் ராட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆச்சு. அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ராடை சில்க் துணியில் தேய்க்கும் போது அது எப்படி ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆச்சு. ஸோ இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் பிளாஸ்டிக் ராட் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போது இந்த சார்ஜிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிஃபைடு இல்லைனா சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ரெண்டு மெட்டீரியலை இல்லைனா ரெண்டு கிளாஸ் ராட்ஸ் பிளாஸ்டிக் ராட் ரெண்டு ராடை நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் கொண்டு வரும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜஸும் என்ன ஆகுது அப்படின்னா இட் நல்லிஃபைஸ் ஈச் அதர். இது ரெண்டும் சேர்ந்து அதனுடைய சம் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து 0 ஆகுது. திஸ் மைட் ஹாவ் பீன் த philosophy in naming the charges as positive and negative. இதனால தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. By convention, the charge on glass rod or cat's fur is called positive and that on plastic rod or silk is termed negative அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பூனையோட ஃபர், ஒரு கேட் இருக்கு, கேட்னுடைய ஃபர் அப்படிங்கிறது வந்து முடி. ஸோ ஒரு பலூன் இருக்குது, இந்த பலூனை நீங்கள் வந்து ஒரு சில்க் துணியில் தேய்ச்சிட்டு ஒரு பூனையோட ஃபர் பக்கத்தில் அதனுடைய முடி பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா இட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். எதனால் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை தான் இந்த லைனில் போட்டிருக்காங்க. ஸோ இஃப் an object possesses an electric charge it is said to be electrified or charged. ஸோ இதை தான் நம்ம இங்கேயே வந்து ஃபஸ்ட்டே சொன்னோம். எலக்ட்ரிஃபைடு இல்லைனா சார்ஜ்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை அதில் வந்து சார்ஜஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து electrified or charged அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். when it has no charge it is said to be electrically neutral. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எப்போ ஒரு ஆப்ஜெக்டை எப்போ ஒரு மெட்டீரியலை நம்ம வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த இதில் சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நியூட்ரல்னா என்ன, யூஸ்வலாக காரில் பைக்கிலலாம் போகும்போது கியர் போடுவீங்க. இந்த கியரில் வந்து நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு கியர் இருக்கும். இந்த நியூட்ரலில் என்ன, ஆக்சுவலாக கியர் இல்லை அப்படிங்கிறது தான் நியூட்ரல்னு அர்த்தம். ஸோ 0 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நியூட்ரல்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். நியூட்ரல் வண்டி மூவ் ஆகாது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு ஆப்ஜெக்ட்ல சார்ஜஸே இல்லை அப்படின்னா அதை வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். ரைட். ஸோ அடுத்த முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஸோ இந்த கான்செப்ட் தான் பின்னாடி வரக்கூடிய கான்செப்டில் மேக்னட்டிசமாக இருக்கட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. இன் ஓல்டன் டேஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் வேர் ட்ரீட்டட் அஸ் செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ முன்னாடி எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் வேறு சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எலக்ட்ரிசிட்டி டெல்ட் வித் சார்ஜஸ் அண்ட் கிளாஸ் ராட்ஸ், கேட் ஃபர் அண்ட் பேட்டரிஸ், லைட்னிங் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறது தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மேக்னட்டிசம் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரைப்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் மேக்னட்ஸ், அயன் ஃபில்லிங்ஸ், அப்புறம் வந்து காம்பஸ் நீடில்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து மேக்னட்டிசம் நினச்சிட்டு இருந்தாங்க. மேக்னட்டோட சேர்ந்து இருக்கிறது மேக்னட்டிசமாகவும் எலக்ட்ரிக் சார்ஜோட சேர்ந்து இருக்கிறத எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. 1820 ஒரு டேனிஷ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்தார். ஸோ அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஆஸ்டர். இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபவுண்ட் தட் a campus needle is deflected by passing an electric current through a wire placed near the needle. ஒரு காம்பஸ் இருக்குல்லையே, இப்போ வந்து டைரக்ஷன் பார்க்கறதுக்காக காம்பஸ், மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மேக்னெட்டிக் காம்பஸை நீங்கள் நிறைய கீ செயினில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய ஃபிசிக்ஸ் லேபில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேம்பஸ் எல்லாம் இந்த காம்பஸ் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை ஒரு வயர் மூலமாக பாஸ் பண்ணும்போது அந்த நீடில் அப்படிங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு.
ஸோ ஏதோ ஒரு டைரக்ஷனில் அது மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ தான் அவர் வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, ஆம்பியர் அண்ட் ஃபாரடே சப்போர்ட்டட் திஸ் அப்சர்வேஷன். ஆம்பியருங்கிறவரும் ஃபாரடேங்கிறதும் சயின்டிஸ்ட், சரியா? ஸோ ஆம்பியர் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிசிட்டியை பற்றி டீல் பண்ணவர், அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஒரு சயின்டிஸ்ட். எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சவர் என்ன, கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் தான் ஆம்பியர். ஃபாரடே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, மேக்னட்டிசம் பற்றி முக்கியமான ரிசர்ச்சில் இருந்தவர் ஃபாரடே. ஸோ இவங்க வந்து இந்த அப்சர்வேஷனை சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க வந்து இப்படி பண்ணாங்க, ரைட்? ஸோ அடுத்து வந்து பை சேயிங் தட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் மோஷன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒரு மூமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இதை தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கரண்ட் ஒரு இடத்துல மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை சுற்றியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிறது தான் ஆம்பியரும் ஃபாரடேவும் இது பண்ணாங்க. அண்ட் மூவிங் மேக்னெட்ஸ் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. இந்த மூவிங் மேக்னெட்ஸ்னால் என்ன, நம்ம இங்கே வந்து என்ன சொன்னோம், எலக்ட்ரிக் சார்ஜஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அதே மாதிரி மூவிங் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ரொட்டேட் பண்ண வச்சோம் அப்படின்னா அதை ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இன் ஷார்ட் ஆர்எம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இதை இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ஜென்ரேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஜென்ரேட்டர்ஸ்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்துச்சு, ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டியை இல்லைனா கரண்ட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா தேர் வில் பி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் வோல்டேஜும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரேட்டர்னுடைய கான்செப்ட். இந்த ஜென்ரேட்டர் மோட்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கரண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, அதை ரொட்டேட் பண்ண போகுது. ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டியை கொடுத்துட்டு நம்ம வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை வெளியே எடுத்துக்க முடியும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. சிமிலர்லி மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். இந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸை வந்து ஒரு மெஷினுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மெஷின் தான் ஜென்ரேட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெஷினுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அந்த மெஷின் என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுது. அதை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர்னுடைய பிரின்சிபல்னு சொல்லுவோம். சரி, ரைட்? ஸோ த யூனிஃபிகேஷன் வாஸ் அச்சீவ்ட் வென் Scottish physicist Maxwell and Dutch physicist Lorentz put forward a theory. ஸோ லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் ஒரு தியரியை கொண்டு வந்தாங்க. அந்த தியரியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, where they showed the interdependence of these two subjects. இந்த எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இல்லைனா மேக்னெட்டிசமும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது, எப்படி ஒன்று சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ஒரு தியரி மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். திஸ் ஃபீல்ட் இஸ் கால்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் இன்ஜினியரிங் செய்கிறதா இருந்தால், அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேஜர் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அடுத்த லைன் பார்த்தலாம். Virtually every force that we can think of, like friction, chemical force between atoms holding the matter together, and even the forces describing process occurring in cells of living organism have its origin in electromagnetic force அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். அது வந்து ஹியூமன் பாடியில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஆட்டமாக இருந்தாலும் சரி, எந்த மேட்டராக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸை தான் நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்னு கூட சொல்லலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸ்வெல் புட் ஃபோர்த் 4 ஈக்குவேஷன்ஸ். மொத்தம் மேக்ஸ்வெல் வந்து 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. இந்த 4 ஈக்குவேஷன் அப்படிங்கிறதும் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளும் பார்ப்போம், சரியா? So 4 equations that play the same role in classical electromagnetism as Newton's equation. Maxwell and Newton equation, Newton's theory, Maxwell's theory இதெல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். Of motion and gravitation law play in mechanics. He also argued that light is electromagnetic in nature. அவர் என்ன சொல்றாரு, மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு அப்படின்னா, லைட் அப்படிங்கிறதும் it is electromagnetic in nature and its speed can be found by making purely electric and magnetic instruments. லைட்னுடைய ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் லைட்னுடைய ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். He claimed that the science of optics is intimately related to the electricity and magnetism. ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசமோட வேற என்ன சப்ஜெக்ட் உள்ள வருது அப்படின்னா ஆப்டிக்ஸ், சயின்ஸ் ஆஃப் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டும் இன்டர்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல் சொல்றாரு. நெக்ஸ்ட் லைன் பார்த்தலாம். The science of electricity and magnetism is the foundation of modern technological civilization. The science of electricity and magnetism.
ஸோ எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் தான் நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய சயின்ஸ் பிஹைண்ட் த எக்யூப்மெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், டெலிவிஷன் டிவிலாம் ஒன்று தான். அண்ட் ரேடியோவாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, பைக்கோ, இல்லை காரோ, நீங்கள் எந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ எல்லாமே வந்து இட் டிபெண்ட்ஸ், இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இதில் மேக்னட்டிசமும் இருக்கும், எலக்ட்ரிசிட்டியும் இருக்கும். இந்த ரெண்டு இன்டர்டிபெண்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதனால் அந்த எல்லாத்தையும் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான அப்ளைன்சஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்தோ charged particles in motion exert both electric and magnetic forces. அது charged particles இருக்கிற பட்சத்தில் charged particles வந்து it exert both electric and magnetic forces create பண்ணும். electric forceம் இருக்கும், magnetic forceம் இருக்கும். in the frame of reference where all the charges at rest. அது வந்து static positionல static charge இருந்துச்சு அப்படின்னா the force are purely electrical மட்டும்தான் அதனுடைய force இருக்கும். You know that the gravitational force is the long range force. Its effect is felt even when the distance between the interacting particles is very large because the force decreases inversely as the square of distance between the interacting bodies. Okay, so அடுத்த லைன் பார்த்தலாம். We will learn in this chapter that the electric force is also pervasive and is in fact stronger than a gravitational force. இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் by several orders of magnitude. ஸோ ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஃபிசிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்பீங்க, அதில் உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டரில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். A simple apparatus to detect charge on body is the gold leaf electroscope. gold leaf electroscope பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த gold leaf electroscope அப்படிங்கிறது என்ன, எதனால் இந்த இதில் வந்து இந்த எலக்ட்ரோஸ்கோப்பில் வந்து கோல்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்டு லீஃப் யூஸ் பண்ணும்போது கோல்டு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ குட் கண்டக்டர். கண்டக்டரில் ரொம்ப நல்ல கண்டக்டர் அப்படின்னா கோல்டு தான். ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்ட்ரீட்லலாம் நீங்கள் வந்து மேலே ஓவர் ஹெட் லைன்ஸ் பார்ப்பீங்க. இந்த ஓவர் ஹெட் லைன்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியமில் இருக்கும். இந்த எதனால் அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியம் இஸ் அ குட் கண்டக்டர். ஸோ அது வந்து கோல்டு அளவுக்கு நல்ல கண்டக்டரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் வந்து அயனை விட அது வந்து ரொம்ப நல்ல கண்டக்டர். அதனால தான் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கோல்டு ஏன் யூஸ் பண்ணல, ஏன்னா கோல்டு காஸ்ட்லி, அதனால கோல்டை வந்து அவங்க யூஸ் பண்ணல. கோல்டு லீஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோல்டு லீஃபில் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பெருத்துக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சிமிலர் சார்ஜஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு கோல்டு லீஃபும் வந்து இட் வில் ரிப்பல் ஈச் அதர். ஸோ ரெண்டும் பிரிஞ்சு போகும். அதே நீங்கள் வந்து இந்த சார்ஜை விட ஆப்போசிட் சார்ஜஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். எதனால் இங்கே கோல்டு லீஃப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ குட் கண்டக்டர், அதனால் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மெட்டல் ராட் held in hand and rubbed with a wool will not show any sign of being charged. However, if the metal rod with a wooden or plastic handle is rubbed without touching its metal part, it shows signs of charging. Suppose we connect one end to a copper wire to a neutral pith ball and the other end to the negatively charged plastic rod அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மெட்டல் ராட் இருக்குது. அந்த மெட்டல் ராடை ஒரு துணி வச்சு தேய்க்கிறீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான சைன்ஸும் இருக்காது, சிம்டம்ஸும் இருக்காது, சார்ஜ் ஆனதுக்குரிய சிம்டம்ஸும் இருக்காது. அதே மெட்டல் ராடை ஒரு எண்டில் பிளாஸ்டிக் இல்லைனா உடன் ஹேண்டில் போட்டு அந்த ராடை டச் பண்ணாமல் வெறும் துணியை மட்டும் வச்சு தேய்க்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் அந்த மெட்டல் ராட் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான சார்ஜ்னால சார்ஜ் ஆகிருக்கும், இல்லைனா சார்ஜ் எலக்ட்ரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அந்த அப்படி சார்ஜ் ஆன அந்த மெட்டீரியலை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காப்பர் வயர் வச்சுட்டு கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் அதை எண்டை வந்து நம்ம வந்து ஒரு நியூட்ரல் பித் பாலோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா we will find that the pith ball acquires a negative charge. இந்த பித் பால் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. if a similar experiment is repeated with a nylon thread or a rubber band, no transfer of charge will take place from the plastic rod to a pith ball. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன எதில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு காப்பர் வயரை வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தோம். இல்லை, காப்பர் வயர் அப்படிங்கிறது என்ன, இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு ரப்பர் இல்லைனா நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நைலான் ரப்பர் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப், இல்லைனா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். காப்பர் அப்படிங்கிறது இட் இஸ் another கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ காப்பர் வந்து ஒரு சார்ஜை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது, தூக்கிட்டு போகுது, கண்டக்ட் பண்ணுது. இந்த ரப்பர் இல்லைனா நைலான் த்ரெட் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணலை. ஏன் இது பண்ணலை அப்படின்னா இது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தலாம் அடுத்த லைனில் they have some substances readily allow passage of electricity through them, others do not.
ஒரு சில சப்ஸ்டன்சஸ், ஒரு சில மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதை பாஸ் பண்ண அலோவ் பண்ணிடும். ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து அப்படி பண்ணாது. தோஸ் விச் அலோவ் எலக்ட்ரிசிட்டி டு பாஸ் த்ரூ தம் ஈஸிலி ஆர் கால்டு கண்டக்டர்ஸ். எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக ஃப்ளோ ஆச்சு, அதில் வந்து எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கண்டக்டர்ஸ்னு சொல்கிறோம். தே ஹாவ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தட் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஃப்ரீ டு மூவ் இன்சைட் த மெட்டீரியல். அதை தான் நம்ம வந்து முதலே சொன்னோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமை சுற்றி நிறைய பேண்ட்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பேண்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேலன்ஸ் பேண்ட்னு சொல்லுவோம். ஸோ வேலன்ஸ் பேண்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லை? இந்த வேலன்ஸ் பேண்டில் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இதில் வந்து கம்பைன் ஆகாமல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டக்டர்ஸ்னு சொல்கிறோம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா குட் கண்டக்டர்ஸ்னு சொல்லிடுவோம், ரைட்? ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல் பாடிஸ் அண்ட் எர்த் ஆர் கண்டக்டர்ஸ். ஸோ மெட்டல், ஹியூமன், அனிமல் பாடி, எர்த் இது எல்லாமே கண்டக்டர்ஸ், ரைட்? ஸோ கண்டக்டர்ஸ்னுடைய எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கோல்டு இருக்குது, அலுமினியம் இருக்குது, காப்பர் இருக்குது. எல்லா மெட்டீரியல்ஸுமே, எல்லா மெட்டல்ஸுமே உங்களுக்கு வந்து கண்டக்டர்ஸ் தான், ரைட்? ஸோ அதனால தான் கண்டக்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. மெட்டல்ஸ்னு ஜென்ரலாக போட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த நான் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது மெட்டல் இல்லாமல் இருக்கக்கூடிய அதர் நான் மெட்டல்ஸ், அதை வந்து கிளாஸ், அப்புறம் வந்து போர்சலின், பிளாஸ்டிக், நைலான், வுட் ஆஃபர் ஹை ரெசிஸ்டன்ஸ் டு த பேசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பைக்கில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஸ்பீடை குறைப்பீங்கல்ல? ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக மூவ் ஆகும்போது அதனுடைய அந்த ஃப்ரீ ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அப்போசிஷன் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டியை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இன்சுலேட்டர்ஸ்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை we are calling as insulators. So most substances fall into one of these two classes stated above. பொதுவாக எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இல்லைனா எல்லா மெட்டீரியல்ஸையும் ஒன்று கண்டக்டர்னு சொல்லலாம், இல்லைனா இன்சுலேட்டர்னு சொல்லலாம், ரைட்? பென்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பென்சில் அப்படிங்கிறது வந்து என்ன? வுட்டு, அதாவது வுட் இருக்கும், வுட்டுக்கு நடுவில் வந்து கிராஃபைட் இருக்கும். இந்த கிராஃபைட் அப்படிங்கிறது இட் இஸ் அ குட் கண்டக்டர். ஸோ அது வந்து ஒரு கண்டக்டர். அதே மாதிரி பென்சில், அந்த கிராஃபைட்டை சுற்றி இருக்கிற அந்த பென்சிலினுடைய வுட் பார்ட் அப்படிங்கிறது வந்து மரத்தினால் செய்யப்பட்டது. அது வந்து இட் இஸ் அ இன்சுலேட்டர். ரப்பர் அப்படிங்கிறது வந்து இன்சுலேட்டர். அதனால தான் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, எலக்ட்ரிக்கல் வேலைகள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஷூ போட்டுட்டு பண்ணுங்கள், இல்லைனா ரப்பர் ஸ்லிப்பர்ஸ் போடுங்க. ரப்பரில் நின்றுட்டு பண்ணுங்கள், ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு பண்ணுங்கள், ஷூஸ் போட்டுட்டு பண்ணுங்கன்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இன்சுலேட்டர் அப்படிங்கிறதுனால தான். இப்போ இந்த இன்சுலேட்டர், கண்டக்டர் அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த லைன் பார்த்தலாம். when some charge is transferred to a conductor it is readily gets distributed over the entire surface of the conductor. In contrast, if some charge is put on an insulator it stays on the same place. You will learn why this happens in the next chapter. So அடுத்த சாப்டர்ல இதை படிப்பீங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்மளும் அடுத்த சாப்டருக்கு போய்க்கலாம். This property is the materials tells you why a nylon or plastic comb gets electrified or comb dry hair. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான், ரைட்? ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெட்டீரியல்ஸை அது வந்து கண்டக்டர்னு சொல்லலாம், இல்லை இன்சுலேட்டர்னு சொல்லலாம். ஸோ இன்சுலேட்டர்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், கண்டக்டர்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சாப்டர் 1.4 சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சார்ஜிங் பை ரப்பிங். ஸோ இதில் வந்து 3 விதமான இது இருக்குது. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரப்பிங்னால உருவாகக்கூடிய இல்லைனா ஃப்ரிக்ஷன்னால் உருவாகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் தான் சார்ஜிங்னு சொல்கிறோம், இல்லைனா எலக்ட்ரிஃபிகேஷனை தான் சார்ஜிங்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்டை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது சார்ஜுன்னு சொல்கிறோம், எலக்ட்ரிஃபைடுன்னு சொல்கிறோம். இதை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ்னு சொல்கிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன், இல்லைனா அது ரப்பிங்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டச், ஒரு இதை டச் பண்ணுறதுனால உருவாகக்கூடிய ஒரு இதுதான் வந்து கண்டக்ஷன். ஸோ அதை தான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டரில் பார்த்தோம். 1.3ல கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ரைட்? ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்க, இப்போ தேர்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 1.4ல சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஸோ இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் டச் பண்ண வேண்டியதில்லை, ஃபிசிக்கலாக டச் பண்ண வேண்டியதில்லை, ஆனால் த்ரூ இண்டக்டிவ் பிரின்சிபல், ஒரு இண்டக்ஷன் அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் மூலமாக ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறதா வந்து சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்னன்னு பார்த்தோம், அதே மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இந்த ரெண்டும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படியெல்லாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் எப்படியெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது டேக் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று வந்து கண்டக்ஷன், இன்னொன்று வந்து டைரக்ட்லி பை ஃப்ரிக்ஷன், ரப்பிங். ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டோட ரப் பண்ணும்போது, தேய்க்கும் போது எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமைனிங் சாப்டர்ஸ், ரிமைனிங் பாயிண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படிங்கிற சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே வர வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக தான் இருக்கும். லைன் பை லைன் நம்ம அப்படி எல்லாத்தையுமே வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாப்டர்ஸுக்குமே நமக்கு வந்து மோர் தேன் 2 to 3 hours அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ கண்டினியூஸாக அவ்வளோ பெரிய வீடியோ ஒரே டைமில் போட்டேன் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கும் அது போர் அடிச்சிடும், எடுக்கிற எனக்குமே அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம வந்து சாப்டர்ஸை பிரிச்சுப்போம். இனி வர வீடியோஸில் அடுத்த சாப்டர்ஸ் சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான சாப்டர்ஸ் என்னென்ன இருக்குது, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் சாப்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதனுடைய டெஸ்ட் சீரீஸ்னுடைய லிங்க்கையும் போஸ்ட் பண்ணுறோம். எம்சிக்யூ, பாசிபிள் எம்சிக்யூ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சாப்டர். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன மாதிரியான எம்சிக்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 எம்சிக்யூ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே நம்மளால் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா அதையும் கூட எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய கருத்துக்கள், பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ், நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இது உங்களுக்கு போர் அடிச்சிருக்குமா அடிக்கலையோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸை நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இட் வில் பி த மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். உங்களுக்கு சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஃபிசிக்ஸை படிச்சிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் வில் பி த மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் எவர். ஆனால் ஃபிசிக்ஸை கற்றுக்கணும், ஃபிசிக்ஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இந்த ஃபிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்ஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங், விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஆப்வியஸ்லி வென் யூ லேர்ன் ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து கான்செப்சுவல் லேர்னிங்காக நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த கான்செப்சுவல் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஹெல்ப் பண்ணும். ஈவன் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி, உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த கான்செப்சுவல் லேர்னிங் இப்போ நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணும்போது, இன்ஜினியரிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கான்செப்சுவல் லேர்னிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து, இந்த லேர்னிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் மகப், விஷயங்களை அப்படியே மனசுக்குள்ளே ஏற்றி அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆப்வியஸ்லி அது முடியாது. ஸோ இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் போகும்போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த 30 minutes ஆர் 40 minutes அப்படிங்கிற இந்த லென்த்தி வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிருக்காது. ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் பார்க்கலாம். அண்ட் பை த எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் லிங்க்கும் கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.